பூஜை மணி என்பது மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது. நம்ம வீட்டு பூஜை ரூம்லயே அந்த மணி வச்சிருப்போம் தெரியுமா? அந்த மணியை நாம் அந்த சுத்தமாக இல்லாமல், மடி ஆச்சாரம் இல்லாமல் போய் தொடவே கூடாது. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டே இருக்கும். அந்த குழந்தைகள் அந்த தூக்கத்தில் கூட சிரிப்பா அந்த குழந்தைகள். உறக்கத்திலும் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் சொன்னா அந்த உறக்கத்திலே அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவது என்பது இறை சக்தி தான் விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, பூஜை மணியை கையாள்வதற்கு தனியாக சாஸ்திரங்கள் உள்ளனவா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பூஜை மணியை கையாள்வதற்கு என்று தனியாக சாஸ்திரம் இல்லை என்று சொன்னாலும், பூஜா விதானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பூஜா விதானத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பூஜை மணி என்பது மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது. நம்ம வீட்டு பூஜை ரூம்லயே அந்த மணி வச்சிருப்போம் தெரியுமா? அந்த மணியை நாம் அந்த சுத்தமாக இல்லாமல், மடி ஆச்சாரம் இல்லாமல் போய் தொடவே கூடாது. அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய பொருட்களையே அவ்வாறு தொடக்கூடாது. நம்ம பூஜை ரூம்குள்ள போறோம்னால என்ன பண்ணுவோம்? முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு தான் வரப்போறோம். நல்லா குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீரோ அல்லது திருமண்ணோ இட்டுக்கொண்டு, அல்லது கோபி சந்தனமோ எதுவும் நம்முடைய சம்பிரதாயமோ அதை இட்டுக்கொண்டு இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டேதான் அந்த பூஜை அறைக்குள்ளே செல்வோம். அங்கே சென்று அந்த பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த பூஜை மணியையும் அத்தனை பயபக்தியோடு அணுக வேண்டும். அதனை பயபக்தியோடு அணுக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அந்த மணியினுடைய மேல பார்த்தோம்னா, உச்சியில பார்த்தோம்னா ஒரு நந்தியை வடிவமைத்திருப்பார்கள். பெரும்பாலும் அந்த பூஜை மணியில பார்த்தோம்னா மேல நந்தியினுடைய திருவடிவம் என்பது இருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தோம்னா மேல பார்த்தோம்னா சிறிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய உருவத்தை பதித்திருப்பார்கள். இன்னும் ஒரு சில பேர்ல பார்த்தோம்னா அவர்களுடைய இஷ்ட தெய்வத்திலேயே அந்த இடத்திலே வடிவமைத்திருப்பார்கள். மட்டும் அங்கே ஏதோ ஒரு திருவுருவம் என்பது இருக்கும். ஒரு சில மணியில பார்த்தோம்னா அந்த சுதர்சன சக்கரம் கூட இருக்கும். அந்த இடத்துல சுதர்சன சக்கரத்தை வடிவமைத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையும் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு, அதை பக்தியோடு இறைவனினுடைய திருவுருவத்தை எப்படி அணுகுவோமோ, வீட்டுல ஒரு சின்ன விக்கிரகம் வச்சு பூஜை பண்றோம், ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றோம், ஒரு சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்றோம், அல்லது அம்பாளினுடைய ஒரு சிறிய உருவத்தை வைத்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா அதை எப்படி பக்தி ஸ்ரத்தையோடு தொடுவோமோ அத்தனை பக்தி ஸ்ரத்தையோடு தான் இந்த பூஜை மணியையும் கையாள வேண்டும் சொல்லியிருக்கார். அந்த மணியை எடுத்து வைத்து கொண்டு அதை சும்மா எல்லா நேரத்திலையும் ஏதோ குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதுக்காகலாம் அந்த மணியை அடிக்கவே கூடாது. நம்ம வீட்டுல குழந்தை அலறுது, ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இது தப்பா பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு குழந்தை அலறுதுன்னு சொன்னா பூஜை ரூமை திறந்து கட 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 கடன்னு மணி அடிக்க வேண்டியது. கேட்டா சுவாமி குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறாருன்னு சொல்ல வேண்டியது. நம்ம ஆட்டுற மணிக்கு சுவாமி விளையாட்டு காட்டுறாராம். இறைவன் குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவார் என்பது உண்மை. அது எப்படி தெரியுமா? அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்து 2 மாசம் 3 மாசம் குழந்தைகள் தான் இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டே இருக்கும். அந்த குழந்தைகள் அந்த தூக்கத்தில் கூட சிரிப்பா அந்த குழந்தைகள். உறக்கத்திலும் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் சொன்னா அந்த உறக்கத்திலே அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவது என்பது இறை சக்தி தான் விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறான்னு சொல்லுவாளே தவிர, நம்ம அந்த பூஜை பண்ணி எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த குழந்தைக்கு விளையாட்டுக்காக அடித்து காண்பிக்க கூடாது. ஆனால் நாம் வீட்டிலே பூஜை செய்கின்ற நேரத்திலே நாம் மணியை அடிக்கும் பொழுது அந்த குழந்தையானது திரும்பி கவனிக்கும் தெரியுமா? அந்த குழந்தையினுடைய அந்த காதுகளிலே இந்த மணி ஓசை சென்று அந்த குழந்தைக்கு அந்த இடத்திலே ஒரு ஈர்ப்பு என்பது சேர்கிறது அல்லவா? அதற்குத்தான் மணி ஓசை என்பதை எழுப்ப வேண்டும். இது குழந்தைகளுக்காக மட்டுமல்ல, நம் அனைவருக்காகவும் தான். ஒரு மணி ஓசை என்பதை எதற்காக எழுப்புகிறார்கள்? ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக. எச்சரிக்கை என்று சொல்வதை விட கவனம் என்பது அந்த இடத்திலே வர வேண்டும். அட்டென்ஷன் என்பது அந்த இடத்திலே வர வேண்டும். எல்லோருடைய சிந்தனையும் அந்த பூஜையின் மேல் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே ஆலயத்துல தீபாராதனையின் பொழுது கூட மணி ஓசையை எழுப்புகிறார்கள். இப்படி அந்த பூஜை மணியை கையாளும் பொழுது அந்த பூஜை மணியை தொட்டு முதலிலே அந்த மணியை அசைக்கும் பொழுது எப்படி தெரியுமா மந்திரம் சொல்லணும்? ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம் கண்டாரவம் கரவும் யாதோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் என்கின்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய கமனார்த்தந்து ராட்சசாம்னு சொல்றார்.
ராட்சச சக்திகள், அதாவது எதிர்மறை சக்திகள் இந்த இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். இந்த மணி ஓசையின் மூலமாக நேர்மறை சக்திகள், தேவதா ஆஹ்வான லாஞ்சனம், ஆஹ்வானம் என்றால் அழைப்பு, தேவதைகளை நான் அழைக்கிறேன், இந்த இடத்திலே தேவதைகள் வந்து சேர்ந்து விடட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த மணி ஓசையை அந்த இடத்திலே எழுப்ப வேண்டும் சொல்றார். இப்படி அந்த மணியினை மிகவும் ஸ்ரத்தையோடு கையாள வேண்டும். பூஜை நேரத்திலே மட்டும்தான் மணியை ஒலிக்க செய்ய வேண்டும். எப்பொழுது உபசார பூஜைகளை பண்றோம் இல்லையா, தூப தீப நைவேத்தியம்னு சொல்லுவார். குறிப்பா நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுது, அதுவும் பால் அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம் நினைச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணும்போது மணி அடிப்பா. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லோருடைய கவனமும் அங்கே செல்ல வேண்டும். பால் அபிஷேகம் பண்ற எல்லாரும் பார்த்துக்குங்கோ அப்படிங்கிறதுக்காக மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக எப்பொழுது அந்த மணியை ஒலிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் பூஜையினுடைய துவக்கத்திலே ஒலிக்க செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து அந்த உபசார பூஜைகள் செய்யறா இல்லையா, ஒரு ஊதுவத்தி காமிக்கிறது, சாம்பிராணி காமிக்கிறது, தூபம் செய்வது, அப்புறம் தீபம், அதாவது நெய் விளக்கினை ஏற்றி காண்பிப்பார்கள் அந்த தீபத்தின் பொழுதும் சரி. அதே மாதிரி நைவேத்தியம் பண்றோம் இல்லையா, நைவேத்தியம் பண்ணும் பொழுது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மணிகளை ஒலிக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே இறை சக்திகள் என்பது வந்து அதனை ஸ்வீகரணம் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா, மணி ஓசை எழுப்பப்படவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே எதிர்மறை சக்திகள் வந்து சேர்ந்து விடும் சொல்றார். அப்படி இந்த மணி ஓசையின் மூலமாக நாம் நேர்மறை சக்திகளை கவர்ந்து இழுக்கிறோம். சரி, பூஜை எல்லாம் முடிச்சாச்சு சார், அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா, கொஞ்சமாக அந்த மணி மேல் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம்ங்கிறது இருக்கு இல்லையா, நந்தி இருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி இருக்கலாம், அல்லது சுதர்சன சக்கரம் கூட இருக்கலாம் அந்த மணி மேல. அதற்கு லேசாக ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து விட்டுட்டு அது மேல சந்தனம் குங்குமத்தை வச்சு அதற்கும் புஷ்பத்தை வைத்து அதனை வணங்கி விட்டு அதுக்கு கொஞ்சமா நெய்வேத்தியத்தை எடுத்து அங்க காமிச்சுட்டு அதனை கொண்டு போய் காகத்திற்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இதுதான் நாம் அந்த பூஜை மணியை கையாள்வதற்கான விதிமுறைகள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.